டேய் சாமி, எங்கடா என் மருமக? உங்க மருமகள் இங்க கிடையாது, கிளம்புங்க. போய் சொல்லாத, இங்க தான்டா இருப்பான். எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கிளம்புங்க. நீ போய் சொல்லாத சாமி. என் மருமக. ஐயோ 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 மருமகனே, உன்னை நான் இப்படியா பாக்கணும்? ராஜா மாதிரி கம்பீரமா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளு இப்படி சுக்கு நூறா உடைஞ்சு போய் கண் கலங்கி நிக்கிறியப்பா. ஐயோ, உன்னை இப்படி பாக்குற கொடுமை எனக்கு வரணுமா? ஐயோ ஐயோ, என் அண்ணி மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை இப்படி ஒரு கொடுமைக்கு ஆளாக்கி நிராதரவா தவிக்க விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம வீட்டுல இருந்திருப்பாங்களா? மருமகனே, உன் பொண்டாட்டி தான் உன்னை விட்டுட்டானா? உன் அப்பாவும் உன்னை கண்டுக்காம தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரே. நானும் எல்லார்கிட்டயும் கெஞ்சி கதறி பாத்துட்டேன் பிரபு. மருமகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு கால்ல கூட விழுந்து கதறி பாத்துட்டேன். ஆனா ஒருத்தர் மனசும் இறங்கலையே. என்ன பண்ணுவ மருமகனே, என்ன பண்ணுவ? மருமகனே, எதுக்காக நீ வீட்டை விட்டு வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? தப்பு செஞ்ச ஆதிரிய வீட்டை விட்டு வரட்டாம நீ இப்படி தேவையில்லாம வந்து தண்டனை அனுபவிக்கலாமா? நிறுத்துறீங்களா? ஏற்கனவே நான் கொலை வெறியில இருக்கேன், இதுல நீங்க வேற வந்து என்ன காண்டே தெரியுங்களா? பேசாம போங்க. இல்ல மருமகனே, நான் கடுப்பேத்தலாம் வரல. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, என்ன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போதானே வந்தீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்ல மருமகனே. நான் உன்கிட்ட சில பல உண்மைகளை சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆதிர நல்லவ இல்ல மருமகனே. இப்ப கூட ஆதிர உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த உண்மை என்னன்னு தெரியுமா? நம்ம ரோகிணி. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. போதுமா? நீங்க முதல்ல போங்க. ஐயோ போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ மருமகனே, நீ புரியாம பேசிட்டு இருக்க மருமகனே. நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேள. இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? டேய் சாமி, என்ன மச்சான்? எதுக்குடா இவங்களை உள்ள விட்ட? நான் எங்க மச்சான் விட்டேன்? நான் சொல்ல கேட்காம அவங்க தான் உன்னை பார்க்கணும் உள்ள வந்தாங்க. நீ ஊன்னு ஒரு வாரம் சொல்ல அவங்களை வெளில துரத்தி விட்டுறேன். அவங்களா போறாங்களான்னு பாரு, இல்லனா நீயே வெளியில கொண்டு போய் விட்டுரு. ஓகே மச்சான். மருமகனே, நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மருமகனே. இதுக்காக பின்னாடி ஒரு நாள் நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. நான் உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்க மருமகனே. உனக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்க மருமகனே. ஏங்க மச்சான் தான் நீங்க சொல்ற எதையும் கேட்க விரும்பல இல்ல, அப்புறம் எதுக்கு தொண்ணு பேசிட்டே இருக்கீங்க? பேசாம வெளில போங்க. டேய் சாமி, நீ பேசாம இருடா. மருமகனே, இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? டேய் சாமி, இவங்களை வெளியில துரத்துடா. மச்சான் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு வெளில போடுங்க, இல்லனா அவ்வளவுதான். அடிச்சி மருமகனே, மருமகனே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மருமகனே. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, நீங்க வாங்க. மருமகனே, உன் பொண்டாட்டி ரோகிணி சொல்றல வாங்க. கிளம்புங்க, போங்க. டேய் சாமி, இருடா. அந்த ஆதிரைக்கு நீயும் குள்ளநரி வேலை பாக்குறியா? உனக்கு ஒரு நாள் இருக்குடா, வச்சுக்கிறேன். வந்து வரேன்டா, வருவேன்டா கண்டிப்பா. வாங்க போலாம். வாங்கப்பா போலாம். அக்கா அக்கா, எங்கக்கா போனீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வரல? சாரிடா பாப்பா, அக்கா கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. சரியா? அம்மா எங்க பாப்பா? அப்படியா? அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? அப்பா சொன்னாரு நீங்க தான் அக்காவை கூட இருந்து பாத்துக்கிறீங்கன்னு. அக்காக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? இல்லங்க, இப்ப அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். சரிங்க சிஸ்டர். பாப்பா வாங்க சாப்பிடுறா. சரி, சாப்பிடலாமா? அக்கா. ஆதிர, ஐயோ ஐயோ அக்கா, அக்கா ஏங்க ஏஞ்சுக்கிறீங்க? அக்கா ரெஸ்ட் எடுங்கக்கா. பரவாயில்ல ஆதிர, எப்பவுமே ரெஸ்ட் எடுத்துட்டு தானே இருக்க. இப்ப எனக்கு பரவாயில்லம்மா. ஆமா, உனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? எப்போ வந்த? காலையில தான் வந்தேன்க்கா. நான் உனக்கு உதவி பண்றேன்னு நினைச்சு உபத்தரம் பண்ணிட்டேன் ஆதிர. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நீ இல்லன்னு சொன்னாலும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு பணம் கொடுக்க சொன்னதாலதான் என்ற மாமா உனக்கு பணத்தை போட்டு விட்டாரு. ஆனா அத வச்சு அந்த போலீஸ்காரு உன் மேல இப்படி ஒரு பொய் கேஸ போட்டு விட்டுட்டாரே. அக்கா இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்க்கா, நிம்மதியா இருக்கணும்.
அதுதான் உங்க உடம்புக்கு நல்லது. தேவையில்லாததை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்கக்கா. என்னக்கா, நான் சொல்றது காதுல விழுந்துச்சுல்ல? நீ இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்க. ஆனா அத பெருசா நினைக்காம ஏன் கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியே? உன்னோட இந்த மனசு யாருக்குமே வராத ஆதர. நான் சத்தியமா சொல்றேன், உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம அந்த போலீஸ்காரன் உன்னை போட்டு பாடா படுத்திட்டு இருக்காருல்ல, அந்த ஆளு இதுக்கெல்லாம் ரொம்பவே அனுபவிக்க போறாரு. நீ பாத்துட்டே இரு. எல்லாத்தையும் அந்த தெய்வத்தோட கையில விட்டுட்டேன்க்கா. தெய்வம் பாத்துக்கும். அக்கா, நீங்க பாப்பாவை பாத்துக்க முடியல, கவனிக்க முடியலன்னு கவலையே படாதீங்க. நானும் அப்பாவும் பாப்பாவை பாத்துக்கிறோம், சரியா? இத நீ என்கிட்ட சொல்லணுமா கண்ணு? என்னை விட நீ பாப்பாவை நல்லபடியா பாத்துப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பாக்குற வரைக்கும் என் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆனா இப்போ இப்படி உன் கைய புடிச்சிட்டே இருக்கிறப்போ எனக்கு 1000 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு கண்ணு. அக்கா, இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்க்கா. எதுக்கும் யாருக்கும் எப்பவுமே பயப்படாதீங்க. சரி கண்ணு. ஆ, சொல்லுங்கம்மா. 2 கேனா? கொண்டு வந்துடுறேன். சரி கண்ணு, நீ கிளம்பு. போய் வேலைய பாரு. சரிக்கா. அப்பா இங்கதான் இருப்பாரு. சரி கண்ணு, நீ போ. ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிக்கா, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. படுத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணு. சரி, படுத்துக்கோங்க. பாத்து. சிஸ்டர், அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். பாப்பா, அக்கா அப்புறமா வரேன்டா. ஓகே, பை. பை. மடி கிளம்புறியாடாமா? ஆமாப்பா, வாட்டர் கேன் கேட்டு ஃபோன் வந்துச்சு. நான் டெலிவரி பண்ண போனோம். நீங்க அப்பப்ப அக்கா உள்ள போய் பாத்துக்கிட்டு அப்படியே பாப்பாவையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிடாம்மா, நான் பாத்துக்கிறேன்டாம்மா. உனக்கு எவ்வளவு அலட்சம்மா. பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஜெயிக்கணும்னு நினைச்சா அலையறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க கூடாதுப்பா. நீங்க என்ன நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க, சரியா? ஜாக்கிரதையா இருங்க. பார்த்து நான் ஜாக்கிரதை வரேன். போயிட்டு வா.